ராஜீவ்காந்தி இருந்தப்போ அடிக்கடி தேர்தல் வந்தது. அப்போ அடிக்கடி அவர் வந்து எஸ்சி பட்டியல் சமூக வீட்டுக்கெல்லாம் போய் அப்புறம் சாப்பிட்றது போகிறது. ஒருத்தர் மூப்பனார் கூட அதை பண்ணாருங்க. அப்போ திருமாவளவன் ஒன்று சொன்னார், கடுமையாக பேசினார். மூப்பனார் ஐயாவை பொறுத்தவரை அவரும் யாரையும் ரொம்ப கடுமையாக பேச மாட்டார், அவரையும் யாரும் ரொம்ப கடுமையாக பேசுனதில்லை. பேசுகிறார் மேடையில், மூப்பனார் என்ன தலித்துகள் வீட்டில் மலத்தையா தின்னார், சோறு தானே தின்னார் அப்படின்னு கண்ணாமனான்னு பேசினார். அதே திருமாவளவன் தான் என் தாய் சொல்லை தட்டினாலும் தட்டுவேன், மக்கள் தலைவர் ஐயா மூப்பனார் சொல்லை தட்டமாட்டேன், தட்டியதும் இல்லை தட்டவும் மாட்டேன் அப்படின்னு பேசினார். இதெல்லாம் இவங்களுக்கு சரி. அப்போது இதை யாராவது ஏன்பா அப்படி பேசுகிறீங்க அப்படின்னா, இவெல்லாம் வந்து தலித் விரோதி அப்படின்னு ஒரு வார்த்தையை புதுசாக, தலித்துன்னா அரசாங்கமே சொல்லியிருக்கு தலித் என்ற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாதுன்னு. ஆனால் இவர் தலித்துன்னு 2 தடவை எம்பி ஆடினீங்கன்னா தலித்து, 2 தடவை எம்பி ஆட பிறகு உன்னை புறக்கணிக்கப்பட்ட எம்பியா? என்ன அர்த்தம் இது? அப்போது எல்லாரும் தத்தம் அடையாளத்தை இன்றைக்கி வெளிப்படுத்தி பேசிக்கொண்டிருக்கிற போது பட்டியல் சமூக மக்களில் இருக்கிற பெரும்பான்மையான பறையர்கள் தங்கள் அடையாளத்தை நோக்கி வந்துடக்கூடாது. ரெட்டமலை சீனிவாசன் சொல்கிறார், நீ இந்த சமூக விடுதலுக்காக நீ ஒன்றும் பண்ணதாவில் காலையாச்சனே பறையன்னு சொல்லு, நீ யார் என்று கேட்டால் நான் பறையன் என்று சொல், உன் விடுதலை தானாக வரும்ன்றாரு. ஆனால் இவங்க பறையன்னு வந்து எவனா சொல்லி வந்தான்னா அந்த அவனுங்களை செருப்பால் அடித்து விரட்டுங்களேன் அந்த நாய்களை அப்படின்னு பேசுகிறதோடு இல்லாமல் சொந்த பறையர் சமூக மக்களை கைத்தட்ட வைக்கிறல்ல, நீ எந்த அளவுக்கு இவர்களை கற்காலத்துக்கு கொண்டு போய் வச்சிருக்க.